ஒரு கோடி 5 இயர்ஸ்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 80 to 90 lakhsல இருந்து 1 crore வரதுக்கான வாய்ப்பு. 1 lakh வந்து ஒரே ஸ்கீம்ல போட்டு நமக்கு வருமானா வராது. பட் பிரிச்சு போடும்போது ஏன்னா நடுவில் கிராஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட், நிறைய யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுவீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஸோ தாராளமா. சரி, இப்போ HDFC பேங்கோட ஷேர் வாங்குறது கரெக்டான ஒரு சிச்சுவேஷனா? அகைன் இது ரெக்கமெண்டேஷன்ஸாக நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. பட் ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தாராளமாக அனலைஸ். அதே மாதிரி நீங்கள் பிகினராக 40 வயசாக இருக்கட்டும் இல்லை 30 வயசாக இருக்கட்டும். இன்னொன்று முதல்ல நான் ட்ரேடரா இன்வெஸ்டரா? ஓகே, ட்ரேடராக இருந்தால் நான் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் பணம் பண்ணுறது கஷ்டம். லாஸ்ட் 5 இயர்ஸாக பயர்ஸ் மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகுது. தொழிலாக எடுத்து பண்ணீங்கன்னா ட்ரேடராக நீங்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் செபியோட அனாலிசிஸ் படியே ரிப்போர்ட் ரிஃப்ளெக்ட் நியூஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு $1 million கொஸ்டின்னே சொல்லலாம் சார். ஐடியாக இருக்கட்டும், ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் 1 கோடி பேங்க் பேலன்ஸாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன மாதிரி வழிகள் சார்? அது என்ன இந்த விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னா என்ன சார்? ஜென்ரலாக எடுத்தோடனே எல்லாருக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ வீடு வாங்கணும்னு போனீங்கனாலே இஎம்ஐ இல்லாமல் வீடு வாங்க முடியாது. ஸோ இஎம்ஐ சர்க்கிள்குள்ளே போயிட்டாலே நமக்கு அதை முதல் அடைக்கணும். நான் ஜென்ரலாக பார்த்த வரைக்கும் எல்லாரும் 6 monthsக்கு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு வீடு வாங்கினா போதுன்ற ஒரு மைண்ட் செட். வீடு வாங்கின பிறகு உள்ளே போன பிறகு அடுத்த 6 monthsல தான் அவங்க இஎம்ஐ சைக்கிள் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நான் 20 லட்ச ரூபா லோன்னா 40 லட்ச ரூபா கட்டுறேன், நான் எதுக்கு பேங்க் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த இஎம்ஐ அடைக்கணும் தான் மைண்ட் செட் ஃபுல்லாக இருக்கே தவிர அந்த 1 கோடின்ற கனவு வந்து அப்படியே தகர்ந்து போகுது. இல்லைனா அதே அப்படியே தள்ளி வச்சிடுறாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ 1 கோடி 5 இயர்ஸில் வேணும் அப்படின்னா வீடு வாங்குற தாட் ப்ராசஸை முதல்ல கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்து அதுக்கு பே பண்ணுற இஎம்ஐ, ஹோம் லோனுக்குன்னு பே பண்ணுற இஎம்ஐயை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிங்கன்னா 5 இயர்ஸில் 1 crore 1 crore இல்லாட்டியும் அட்லீஸ்ட் 50% ஆஃப் 1 crore நீங்கள் சேர்க்க முடியும்னு பார்க்கலாம். ஓகே சார். இப்போ வீடு இருக்குது என்கிட்ட, அப்போ நான் என்ன வழிகள் எப்படி சார் நம்ம? ஓகே, அப்போ வந்து இஎம்ஐ இல்லைன்னும் போது நம்ம ஃபுல்லாக சம்பாதிக்கிற பணம் அண்ட் அகெயின் 1 crore பெரிய அமௌண்ட்டு நம்ம 5 இயர்ஸில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட கார்பஸ் இருக்கணும். ஸோ 5 இயர்ஸ்ன்றது லம்சமாக போட்டிங்கன்னா 5 இயர்ஸில் 1 crore கிடைக்கலாம். ஸோ 50 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் லம்சம் ஒரு வீடு விற்று வர காசு அப்படின்னா 5 இயர்ஸில் ஈஸியாக 1 crore வரதுக்கான வாய்ப்புகள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மந்த்லி போடுறோம் எஸ்ஐபி மாடல் அப்படின்னா மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு டபுள், ஒரு 5 இயர்ஸில் 50 lakhs சேர்கிற அளவுக்கு நான் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா கிட்டத்தட்ட மாதம் ஒரு 1 லட்ச ரூபா போடுறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம், 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா கட்டியிருப்போம். அப்போ வந்து ஈஸியாக 1 crore. அதுவுமே மார்க்கெட் பீக் லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து அந்த மாதிரியான மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அப்படி இருக்குமான்னு தெரியாது. பட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 80 to 90 lakhsலேருந்து 1 crore வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொதுவாக பல்காக அமௌண்ட்டை வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா, இல்லை ஜென்ரலாக கொஞ்சம் சிறு பிரித்து போட்டால் நம்மளுக்கு லாபம் வருமா சார்? கரெக்ட். எல்லாரும் என்ன கேட்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எதுக்கு சார் நான் 1 lakh போடணும் அப்படின்னு கேட்பாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ லார்ஜ் கேப், மல்டி கேப், எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி மிட் கேப், ஸ்மால் கேப்னு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ். ஸோ இதுவுமே டைவர்சிஃபைட். நம்ம 1 lakh வந்து ஒரே ஸ்கீமில் போட்டு நமக்கு வருமானா வராது. பட் பிரித்து போடும்போது ஒன்ஸ் அண்ட் 2-3 years ஒரு சைக்கிள் மாதிரி எல்லாமே மேலே போய் கீழே வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும் எக்ஸ்போனன்ஷியலாக. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மிட் கேப்பில் கொஞ்சம், ஸ்மால் கேப்பில் கொஞ்சம், லார்ஜ் கேப்பில், அப்புறம் மல்டி இது மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக 5 இயர்ஸில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார். இப்போது சரியான டைமா சார் இப்போல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு? மார்க்கெட் 80,000 போயிடுச்சு. ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு மார்க் 80,000. பட் ஆனால் கோவிட் டைமில் 26,000 இருந்துச்சு. ஸோ 5 இயர்ஸில் 80,000 யாருமே எதிர்பார்க்கல. லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ரிசெஷன் வரப்போகுது, குறையும், கிராஷ் ஆகும், இந்தியன் எலெக்ஷன் அப்போது கொஞ்சம் குறையும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது நடக்காது, எதிர்பார்க்காதது தான் நடக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மேபி இயர்ஸ் டைம் 85,000 போச்சுன்னா 85,000 போயிடுச்சிடும். நம்ம எல்லாரோட ஃபினான்ஷியல் கோல், டாப் 3 ஃபினான்ஷியல் கோல்னு சொன்னால் ஒன்று கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருந்தா பசங்களோட எஜுகேஷன், பசங்களோட மேரேஜ், அப்புறம் ரிட்டையர்மெண்ட். இந்த 3மே பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 இயர்ஸ்க்கான ஃபினான்ஷியல் கோல்.
இதுக்கு நீங்கள் மார்க்கெட் எப்போ போயிருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம், irrespective ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன். இப்போ கிராஷ் ஆகுதா, தாராளமாக லம்சமாகவே போடலாம். பீக்கில் இருக்கா, ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டு பயப்படாமல் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நடுவில் கிராஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட், நிறைய யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுவீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ தாராளமாக லாங் டேர்முக்கு இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சார் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் வாங்குறது கரெக்டான ஒரு சிச்சுவேஷனா, கரெக்டான பீரியடா? இப்போ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில் ஆர்பிஐ காம்ப்ளைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆரம்பித்த காலத்தில் வந்து 1920 வரைக்கும் சேம் எம்டியாக இருந்தார். அதுக்கப்புறம் பேங்க் எப்படி இருக்கும்னு ஒரு டவுட்டு. பட் புதுசாக வந்தவரும் டேக் ஓவர் பண்ண பிறகு நிறைய பெரிய எக்ஸிட்ஸ்லாம் யாருமே இல்லை, அதாவது சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவல். ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது பேங்க்குன்னு சொல்லலாம். அண்ட் பிரான்ச் ஓப்பனிங்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி அப்கிரேட், இது எல்லாமே வந்து பேக் எண்டில் போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதுக்கான காஸ்ட் ஆகும். அப்புறம் அந்த காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் 3-4 இயர்ஸ் நம்பர்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸில் எதுவும் சேஞ்சஸ் தெரியல. பட் பேக் எண்டில் வேல்யூவேஷன் வைஸ் அது வந்து அட்ராக்டிவாக தான் இருக்குது, இன்னமும் அட்ராக்டிவாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒன் ஆஃப் த நல்ல கம்பெனின்னு சொல்லலாம். அகெயின் இன்வெஸ்டர் வந்து அவங்களோட ரிஸ்க் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஃபர்தர் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. அகெயின் இது ரெக்கமெண்டேஷன்ஸாக நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. பட் ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தாராளமாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சார் இல்லை, இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிகினர் நான். இப்போ நான் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்கணுன்னா எப்படி சார், எதை வச்சு நான் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக் மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம்? 2 விஷயம். ஒன்று வந்து ஃபண்டமெண்டலாக நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி கம்பெனியாக இருந்ததுன்னா ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அப்படின்ற ஒரு நம்பர் பார்ப்போம். அந்த நம்பர் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் எவ்வளோ ஆவரேஜ் இருக்குது, இப்போ அதோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து ஆவரேஜ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா, இது வந்து ஒரு நம்பர் பார்ப்போம். இந்த நம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத், நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 குவார்ட்டராக, லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பேலன்ஸ் ஷீட் பார்த்தாலே தெரியும். இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, அண்ட் அவங்க எவ்வளோ டீல்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க, ஒரு $1 மில்லியன் டீல்ஸோ இல்லைனா நம்பர்ஸ் வைஸ் இந்த டீல்ஸு புது ப்ராஜெக்ட்ஸு இது எல்லாமே வந்து நமக்கு இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் கிடைக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து பேசிக்காக ஸ்க்ரீனர் மாதிரி வெப்சைட்டோ இல்லைனா மணி கண்ட்ரோல்லையோ நம்பர்ஸ்லாம் பார்க்கலாம். அது இல்லாமல் ஃபண்டமெண்டலி மேனேஜ்மெண்ட் வைஸ் யாராவது எக்ஸிட்ஸ் இருக்காங்களா, இல்லைனா என்னென்ன விஷயம் எடுத்திருக்காங்க, லாஸ்ட் 2-3 இயர்ஸை ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அது வந்து நம்பர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா. போன வருஷம் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாங்க, அதோட இது ரிசல்ட் வந்து இந்த வருஷம் தெரியுதா, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் புது கம்பெனி அக்வயர் பண்ணியிருப்பாங்க, அது இன்டெகிரேட் பண்ண பிறகு அது தெரியுதா அப்படின்றது. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் பேலன்ஸ் ஷீட் பார்த்தா நமக்கு ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும். ஸோ ஒரு பிகினராக இருந்தால் இவ்வளோ பண்ணுறது பெரிய விஷயமா தெரியும். பட் இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ண நம்பர்ஸ் வந்து ஸ்க்ரீனர், மணி கண்ட்ரோல் வெப்சைட்ஸில், அப்புறமா அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன், அது எல்லா கம்பெனி சைட்ஸ்லேயும் இருக்குமே. ஸோ இது எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணாலே சில இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் டீட்டெயில்டாக லாஸ்ட் 3-4 இயர்ஸ்க்கான நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ரெவென்யூ க்ரோத்து, சேல்ஸு, இது எல்லாமே இருக்கும். இதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். அண்ட் அகெயின் இப்போ வந்து இந்த கம்பெனியில் போடுறதுக்கு கரெக்டான வேல்யூன்றது தான் அந்த பிஇ வேல்யூவில் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஒரு விஷயம் தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இல்லைனா மார்க்கெட் குறையும் போது விற்றுருவோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நல்லா இருக்குன்னு வாங்குவோம், பட் ஆனால் மார்க்கெட் குறையும் போது கிராஷ் ஆச்சுன்னா நம்ம விற்றுருவோம். பட் கிராஷ் ஆகும்போது அந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த நம்பர்ஸ் பார்த்தா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ when everyone is greedy, be fearful சொல்லுவார் வாரன் பஃபெட். அந்த பாயிண்ட் தான். அது எப்போ நமக்கு அந்த கோட் கரெக்டாக புரியும்னா அந்த கம்பெனியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். ஸோ ஆஸ் அ பிகினர் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும், அதை பண்ணாலே பண்ணலாம். ஓகே சார், வாட் யூ சஜஸ்ட் சார்? இப்போ ஒருத்தவர் வந்து இருக்கிற காமன் நாலேஜஸ் பார்க்குற யூடியூப் இது மாதிரி நீங்கள் சொல்கிறத வச்சு அனலைஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு ஏஜென்ட் இருப்பாங்களா சார் ப்ரோக்கரேஜ் பண்ண, அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை கொடுத்து பண்ணுறது சரியா சார்? அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ப்ரோக்கரேஜஸ் மூலம் இப்போ போனீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் மெயில் வரும். ஸோ ஐசிஐசிஐ டைரக்டோ இல்லைனா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இவங்கெல்லாம் போனீங்கன்னா லேர்னிங் பர்பஸ்க்கு மெயில் அனுப்புவாங்க. அதே மாதிரி டார்கெட் ப்ரைஸ்னு சொல்லியே அனுப்புவாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு பண்ணாமல் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன் அந்த டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. எடுத்தோடனே எல்லாமே புரியாது, நிறைய டைம் எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பிகினராக 40 வயசாக இருக்கட்டும் இல்லை 30 வயசாக இருக்கட்டும், நமக்கு டைம் நிறைய இருக்குது. நம்ம பணம் போச்சுன்னா போச்சு. ஸோ அதனால் அவசரப்படாமல்
அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை படித்து பார்த்து புரியுதா அப்படின்ற பாயிண்ட்டு. அண்ட் நம்ம வந்து நான் இந்த மாதிரி யூடியூப்பில் ஆஸ் அ பிகினர் என்னென்னலாம் பார்க்கணும், நம்ம சேனலில் சொல்கிறது, மற்ற சேனல்ஸில் சொல்கிறதுலாம் பார்த்தாலே பேசிக்காக காமனான விஷயம்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பித்து, இன்னொன்று முதல்ல நான் ட்ரேடராக இன்வெஸ்டரா, ஓகே, ட்ரேடரா இருந்தா நான் வந்து டெய்லி ட்ரேட் பண்ணி பணம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இல்லைனா இன்வெஸ்டர். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு இன்வெஸ்டரா எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை போடலாம், இன்வெஸ்டரா ஸ்டாக் மார்க்கெட் மைண்ட் செட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ன்றது ரொம்ப கம்மி, ரொம்ப ரேரா கிடைக்கும். நீங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவீங்க. ட்ரேடரா இருந்தா குயிக்கா இன்னைக்கு பணம் போட்டா எனக்கு பணம் வருதா, அப்போ வந்து நிறைய பேரை ஃபாலோ பண்ணி ஸ்டாக் டிப்ஸ், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு போய் நம்ம பணம் விடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ வந்து நமக்கு கற்றுக்க டைம் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ண டைம் இருக்குது, அப்போல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து நீங்களா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர்ட் ஸ்டாக் அட்வைசர், ரிசர்ச் அனலிஸ்ட் ரெஜிஸ்டர்ட் வித் செபி இருப்பாங்க, அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணலாம். இல்லை ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆர்ஐ இருப்பாங்க, அவங்க கிட்ட போனீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களே ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர்ட் பீப்புள் அப்படின்றதுனால தைரியமாக நம்பி பண்ணலாம். ஓகே சார், அந்த ரோல் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ட்ரேடரோட ரோல் என்னவா இருக்கும், இன்வெஸ்டரோட ரோல் என்னவா இருக்கும் மட்டும்? ட்ரேடர்னா இப்போ நான் பணம் இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து F&O ட்ரேடராக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டாக் டெரிவேட்டிவ் ட்ரேடர். F&Oனா இப்போ டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ஒரு பணம், ஒரு ஸ்டாக் வந்து அடுத்த ஒரு மாசத்துல எவ்வளோ ஏறும், அடுத்த ஒரு 3 மாசத்துல எவ்வளோ ஏறும், கிட்டத்தட்ட பெட்டு கேம்பிளிங் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ மார்க்கெட் ஏறுச்சுன்னா நிஃப்டி பேங்க்னு ஒரு நம்பர்ஸ் இருக்கும், இப்போ 50,000 கிராஸ் ஆயிடுச்சுன்னு அடுத்த 3 மாசத்துல ஏறுமா அப்படின்றது. இப்போ எல்லாருமே புல்லிஷா இருந்தா ஏத்திக்கிட்டே போவாங்க. இப்போ பையர்ஸ் மார்க்கெட் ஏத்திக்கிட்டே போறாங்க. இப்போ குறையுது சைட்வேஸ் மார்க்கெட் வாங்க, ஒரு ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் 80,000லேருந்து 75,000 வரும், திருப்பி 80 போகும், திருப்பி 70 வரும். இது சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இந்த மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் பணம் பண்ணுறது கஷ்டம். லாஸ்ட் 5 இயர்ஸாக பையர்ஸ் மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ ஒரு எக்ஸ்போனென்ஷியலாக 26,000லேருந்து 80,000, நடுவில் ஒரு பெரிய ஃபாலுன்னே நீங்கள் எங்கேயுமே பார்க்கல. கோவிட்ல ஆன ஃபால் அளவுக்கு அதுக்கப்புறமா அந்த 5 இயர்ஸில் வரல. ஸோ யாரெல்லாம் உள்ளே வராங்களோ இப்போ இல்லாட்டியும் அடுத்த மாதம் ஏதோ ஒரு பணம் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட் லாஸ் மாற்றி பணம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ இல்லையோ அது ஒரு பண்ணிட்டு இருக்காங்க, கேம்பிளிங் மாதிரி. ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா 3 மணி வரைக்கும் இதை வாங்கலாமா விற்கலாமான்னு. பட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு புரியாமல், டைம் இல்லாமல், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்ணதுனால எனக்கு டைம் இல்லை. ஓகே, எனக்கு ஒரு 3 மந்த்ஸில் என்னோட லாஸே வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. ஓகே, ஏன்னா வெறும் ப்ரோக்கரேஜஸ், அப்போல்லாம் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் கிடையாது 2012-13 டைமில். அப்போது தெரியாமல் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 1000-2000 ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து எனக்கு ஒரு 1 lakh, என் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னொரு 2 lakhs ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரேடிங் வேணாம், பணம் போட்டு வைப்போம் அப்படின்றது. நான் போட்டுட்டு ஒரு 1 or 2 days கழிச்சு எடுத்தா அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற கணக்கு தான். டெலிவரி ஒரு ஸ்டாக்கை நான் வாங்குறேன், ஐடிசி ஸ்டாக்கை நான் வாங்குற மாதிரி, HDFC பேங்க்கை நான் வாங்குற மாதிரி. ஸோ நான் வாங்கும் போது நான் வாங்கி வச்சிடறேன். இப்போ ஒரு பிளாட்டை வாங்கி வச்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு ரேட் ஏறாட்டியும் நம்ம 4வது வருஷம் ஏறும்னு நம்பிக்கை இருக்கும். இப்போ இது வந்து அந்த பேங்க், அந்த பிளாட் நல்ல இடமா அப்படின்றது மட்டும்தான் திருப்பி போய் பார்ப்போம். ஓகே, இப்போ அதே மாதிரி HDFC பேங்க் நல்ல பேங்க்கா, ஆப்ரேஷன் வைஸ் நல்லா போயிட்டு இருக்கா, நடுவில் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆஸ் அன் இன்வெஸ்டர் எனக்கு வந்து எல்லா வருஷமும் பணம் வேணும்னு அதாவது ரிட்டர்ன்ஸ் 10%, 20%. ஏன்னா இது பேங்க் FD மாதிரி கிடையாது. இப்போ இந்த HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 15-20 இயர்ஸில் ஒரு FD ரிட்டர்ன்ஸை விட உங்களுக்கு ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும். இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா FD ரிட்டர்ன்ஸை விட கம்மியாக தான் வந்துச்சு, நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். 2020-21 இது வரைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஒரு இன்வெஸ்டராக ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வரேன்னும் போது நல்ல கம்பெனி இப்போ அனலைஸ் பண்ணி இப்போ என்டர் ஆகிற டைம் நான் வாங்குகிற லெவலில் இருக்குது, இந்த ஏரியாவில் இந்த லேண்ட் இப்போ வாங்கினா ஓகே, இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ எனக்கு வேணாம், பக்கத்து ஏரியாவில் இதை விட கம்மியாக கடை இருக்குது, நான் அங்கே போய் வாங்குறேன், அந்த மாதிரி ஒரு புரிதலோடு ஒரு உள்ளே வர்றது தான் இன்வெஸ்டர். அப்படி வந்தீங்கன்னா நல்லா பணம் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு வெல்த் கிரியேஷன் சொல்லுவோம், சொத்து வாங்கி போடுற அளவுக்கு நீ உங்களால் பணம் பண்ண முடியும். ட்ரேடராக வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்ன பணம் பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும். ஸோ இது இன்னைக்கு லாங் டேர்ம் யோசிக்க மாட்டோம். டெய்லி ட்ரேடிங் F&Oன்னு போகும்போது குயிக்காக பணம் பண்ணணும். அண்ட் மேக்ஸிமம் இது வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணிங்கன்னா ட்ரேடராக நீங்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் செபியோட அனாலிசிஸ் படியே ரிப்போர்ட்ஸ் லாஸ்ட் இயர் வந்துச்சு. ஆஸ் அ ட்ரேடர் 100%ல் வந்து 95% ஆஃப் த மக்கள் லாஸ் தான் பண்ணுறாங்க. அந்த டாப் 5%லையும் வந்து ஒரு டாப் 1% தான் 95% ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ மீதி 4% வந்து வரது போகிறது கரெக்டாக இருக்குது. ஸோ மேபி 1 or 1.5 lakhs ப்ராஃபிட்.
இது எல்லாமே நம்பர்ஸ் வைஸ் அவங்க ரிப்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இது எல்லாரும் வெரிஃபை பண்ணணும். ரொம்ப நேரமாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.